ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இன்னைக்கு வீடியோல விச்சாட் அட்டாலியரோட எபிசோட் 3 பார்க்க போறோம். கிஃப்ரி கிரேட் ஹாலுக்கு போயிருப்பான். திடீர்னு அலையரா பின்னால இருந்து இழுத்து விட்டு, படிக்கட்டுகள் இருக்காது எதுக்கு பயன்படுத்ததானே, யாரும் பயன்படுத்தாமே இருக்க அது இல்லாமே இருக்கலாமேன்ட்டு. கிரேட் ஹாலோட பிரச்சனை பிடிச்ச குழந்தைன்பா. கிஃப்ரியும் அலையரா பார்த்து ரொம்ப நாள் இருக்கும்னு எந்திரிப்பான். அவ உன்னை சுத்தி புதுசா பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. உன் புது அப்ரண்டிஸ பத்தி கேள்விப்பட்டன்பா. கிஃப்ரி உலகம் ரொம்ப வேகமா தான் செயல்படுதுன்பா. அலையரா நீ தேடிட்டு இருந்த பிரிம்டு கேப்ஸ்க்கான லீடா அந்த பொண்ணு இருப்பான்னு தானே நம்புறேன்பா. கிஃப்ரி அப்படியே ஸ்டாப் ஆயிருப்பான். அவ கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா ஃபர்பிடன் மேஜிக்கை யாரும் பயன்படுத்தல. அதுக்கு இந்த புள்ளதான் இப்ப இம்பார்ட்டன்ட் லீடா இருக்காளன்பா. கிஃப்ரி அப்படிலாம் எதுவும் இல்ல, கூடவே அப்ரண்டிஸ்னு சொல்லிக்க முடியாது. அவளுக்கு நான் எந்த ஒரு டெஸ்டும் வைக்கல, அபிஷியலா அவ என் அப்ரண்டிஸும் இல்லைன்பா. அலையராவும் ஏன்னு கேட்டா, கிஃப்ரி அவ புதுசு, இந்த டைம் சரியா இருக்காதுன்பா. அவ டாடா ரேஞ்ச பத்தி கேக்குறப்ப, கிஃப்ரி இப்ப ஹையஸ்ட் எலவேஷன்ல இருக்கும். இந்த பாயிண்ட்ல நான் யாருக்கும் அந்த மாதிரி டெஸ்ட் கொடுக்க மாட்டேன், அதால அவங்க சாகம் கூட நேரிடும்பா. ஆனா அப்படியே அட்டாலியர்ல காமிச்சா, அகட் கோகோவை டாடா ரேஞ்சுக்கு அனுப்புறதுக்கான விஷயங்களை தயார் பண்ணுவா. இந்த இடத்துல த டாடா ரேஞ்ச் டெஸ்ட்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. கோகோ மாஸ்டர் கிஃப்ரி இல்லாம இப்படிலாம் பண்றது சரிதானான்னு கேப்பா. அகட் சில சமயங்கள்ல தனிமையில இப்படிலாம் செஞ்சுதான் ஆகணும்பா. கோகோ ஆனா நான் இப்பதான் வந்திருக்கேன்பா. அகட் நான் அதை 10 வயசுல எடுத்துக்கிட்டேன். இந்த டெஸ்ட்டை முடிச்சாதான் அப்ரண்டிஸே ஆக முடியும்பா. கோகோவும் அப்படியான்பா. அகட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து கன்சென்ட் ஆஃப் த க்ரோன். நீ உனக்கான 3 கருவியை அப்புறம் 3 காம்பனன்ட்ஸ் எடுத்துட்டு போய்க்கலாம். நீ டாடா ரேஞ்சுக்குள்ள போய் உன்னோட முழு பவரை பயன்படுத்தி தான் அங்க வளர்ற டயடம் ஹெர்பை எடுத்துட்டு வரணும். அப்புறம் அங்க போறக்கான கைடன்ஸ்க்கான ஆர்பை புடிச்சுக்க. இது வாட்டர் பபிள், தண்ணி தேவைப்படும்ல. அப்புறம் நீ அப்படியே கிளம்புன்ட்டு அகாட் போர்ட்டல ஓபன் பண்ணி விடுவா. கோகோ உள்ள போறக்கு முன்னால அகாட் கிட்ட அவளோட ஷூ மாதிரி ஏதாவது கிடைக்குமான்னு கேப்பா. ஏற்கனவே கீ ஃப்ரீ அப்புறம் இவ பயன்படுத்திலாம் பாத்துருக்கா இல்லையா, அது க்ளோவ் ஆகிறது ஃப்ளோட் ஆகிற விஷயம் எல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். கேக்குறது கேட்டுருவா. ஆனா இருந்தாலும் பயத்தோட சரியில்லை வேண்டாம் விடுன்பா. அகாட் அவளோட ஷூஸையே கழட்டி முதல்ல போறையான்னு சொல்லி உள்ள தள்ளி விட்டுருப்பா. இதுக்கப்புறம் போர்ட்டல க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு முன்னால, சொல்ல மறந்துட்டேன், இந்த டெஸ்ட்ல நீ ஜெயிச்சாதான் உண்டு. சப்போஸ் ஃபெயில் ஆயிட்டினா உனக்கு செகண்ட் சான்ஸ்ல கிடைக்காது. நீ இந்த அட்டாலியரை விட்டே போயாகணும். மாஸ்டர் அப்புறம் உனக்கு மாஸ்டரா இருக்க மாட்டாருன்பா. கோகோக்கு லைட்டா பயம் இருந்தாலும் இந்த விஷயத்த சரியா செஞ்சு பிடிச்சாகணும்ட்டு ஆர்பு எடுப்பா. அது இந்த பக்கம் காமிக்கும் போது மட்டும் தட்டும். இந்த வழியா தான் போக சொல்லுது போலன்ட்டு லைட்டா மலை ஏற வேலை தானே பாத்துக்கலான்ட்டு போவா. ஆனா கால் ஸ்லிப் ஆகி விழுந்திருப்பா. இன்னுமே என்னால முடியும்ட்டு. அகட்லாம் 10 வயசுலயே பாஸ் ஆனா நம்மளால முடியாதான்ட்டு சடந்தி வலையில போய் மூஞ்சிய வச்சுப்பா. இதுல கால் வலிக்கு கீழே விழும் போது பிரான்ச் புடிச்சு விழுந்திருப்பா. எப்படியோ ஒரு வழியா டாடா ரேஞ்சுக்கு வந்திருப்பா. ஆனா ஆப்ல மேல பாயிண்ட் பண்ணும். கோகோ இப்ப என்னடா பண்றதுன்ட்டு கோந்தவ பறக்கிற பறவையை பார்த்ததும், அதான் அவ ஷூஸ் பாயிண்ட் வந்தோம்ல பறக்கலான்ட்டு ஏய் பறன்னு கத்துவா. பார்த்தா அடிக்கிற காத்துல விழுந்திருப்பா. இதுக்கப்புறம் ஷூஸை திருப்பி பார்க்கும் போது தான் மேஜிக் சர்க்கிள்ஸை பாதியா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதை பக்காவா ஒண்ணு சேர்த்துனா பறக்கலாம் போலன்ட்டு ஃபர்ஸ்ட் நல்லா பர்ஃபெக்டா பண்ணுவா. ஆனா ஒரு கட்டத்துல அப்படியே விழுந்திருப்பா பேலன்ஸை விட்டு. கிஃப்ரி ஏற்கனவே சொல்லியிருப்பான் இல்லையா, இப்ப நீ பச்சை குழந்தைக்கு சமம்னு, அதுதான் உண்மை போலன்பா. மறுபடியும் மேல இருக்க பறவையை பார்த்துட்டு என்னால முடியும், என்னால பறக்க முடியும்ட்டு திரும்ப ட்ரை பண்ணி அப்படியே கவுந்திருப்பா. கீஃப்ரி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ இதுல படு வேகமா ஓடி தெரிய போறேன்னு இருப்பான். அதை யோசிச்சவ மாஸ்டர் கீஃப்ரி சொன்ன போல என்னால முடியும்ட்டு திரும்ப ட்ரை பண்ணுவா. இதுக்கப்புறம் அப்படியே கிரேட் ஹால்ல காட்டுவாங்க. கீஃப்ரி பார்த்தா அந்த 12ங்கிற நம்பருக்கான திங்ஸ் எடுத்து தர சொல்லி கேட்பான். அலையரா நீ உன்னோட அப்ரண்டிஸையுமே கூட்டிட்டு வந்திருக்கலாமே, அப்புறம் நீ இப்படி பண்றலாம் பார்த்தா கிரேட் ஹால் மேல உனக்கு இன்னும் கோவம் இருக்கு போலேன்பா. கீஃப்ரி எனக்கு தேவையான விஷயத்த வாங்குறதுக்கு மட்டும்தான் நான் இங்க வருவேன்பா. அலையரா இங்க பாரு, உன் அப்ரண்டிஸ் எல்லாமே சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சீக்கிரமா அவங்களும் பெரியவங்க ஆவாங்க, பார்த்து வச்சுக்கன்பா. அப்படியே கோகோவை பார்த்தா பறக்க ட்ரை பண்ணி மேல போயிருப்பா. ஆனா அந்த ரவுண்ட் மேல கால் வைக்கிறப்ப விழுந்துருவா. கீழே தண்ணி இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அப்படியே அந்த வேரெல்லாம் புடிச்சு நிக்கலான்னு பாப்பா. இந்த இடத்துல இப்படி ஒரு அனிமல் வரவும் அது கோகோ ஃபேஸ்ல டச் ஆகும். இதுல கோகோ பயந்து கைய விட்டுருவா. 2 பேருமே தண்ணிக்குள்ள விழுந்து நல்லா நனைஞ்சிருவாங்க. கோகோ அதை பிரஷ் படின்னு கூப்பிடுவா. கோகோ அதுக்கப்புறம் ஷூவை கழட்டும் போது உள்ள எல்லாம் நல்லா சேர் போயிருக்கும். அவ அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பின்னால தொடக்கும் போது மேஜிக்கான கேஸ்டிங் சீல் இருக்கும் இல்லையா, அது ஷூல இருந்து அழிஞ்சிருக்கும். அவ ரொம்ப பதறி போயிருவா. என்னாலதான் இப்படி ஆயிடுச்சு, இதை வேற அகாட் பார்த்தா என்ன ஆகும்ட்டு அட்லீஸ்ட் அவ இங்க எடுத்து ரீட்ரா பண்ணலான்னு நினைப்பா. ஆனா அவ பைய எடுத்து பார்த்தா இங்கெல்லாம் தண்ணியில நனைஞ்சிருக்கும் இல்லையா, அதால மொத்தமா வேஸ்ட் ஆயிரும். கோகோ அப்ப அவ்வளவுதான் முடிஞ்சுதான்பா. இதுக்கப்புறம் அட்டாலியர்ல பார்த்தா டெட்டியா வந்தவ அகாட் கிட்ட கோகோவை பார்த்தியான்னு கேப்பா. டின்னர் டைம் வரப்போகுதுன்ட்டு. அவ இங்க இல்ல, அவ டாடா ரேஞ்சுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ண போயிருக்கான்பா. டெட்டியா வந்ததே இப்பதான், அதுக்குள்ள அங்கயா, நீனாவது அவளை பேசி புரிய வச்சு தடுக்க வேண்டியதானன்பா. அகாட் எல்லாரும் இங்க வரக்கு முன்னாலே அந்த டெஸ்ட் அட்டன் பண்ண வேண்டியது வரும்பா. டெட்டியா நீ சொல்றது சரிதான்ட்டு இருந்தாலுங்க போது
அகட் இங்க பாரு, இந்த சிம்பிள் டெஸ்ட்டை கூட முடிக்க முடியாம அப்ரண்டிஸா அவ எதுக்கு இங்க இருக்கணும்? என் லெவலுக்கு மேட்ச் ஆகாதவங்களெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் தாண்டி அவ அவுட் சைடர் வேற. அப்புறம் நீ எதுக்கும் கவலைப்படாத, அவ ஃபெயில் ஆகி தான் வருவா. இந்த டைம்ல டாடா ரேஞ்ச் ரொம்ப மேல இருக்கும். அவகிட்ட என்னோட செல்ஃப் ஷூஸ் இருந்தாலும் அவளால அவ்வளோ மேலையெல்லாம் போக முடியாது. அவளுக்கு ரூல்ஸை பத்தியும் தெரியாது, அங்க இருக்க ஆபத்தை பத்தியும் தெரியாது. அப்படியாப்பட்ட ஒத்தியில என் உலகத்துக்குள்ள வேண்டான்பா. டெட்டியாத நினைச்சு டின்னர் கூட சாப்பிடாம ஒரு மாதிரி வருத்தத்தோட உட்காந்துருப்பா. ரிச்சே பெருசால வருத்தப்பட்டுக்க மாட்டா. சாப்பாடை செகண்ட் டைம் போட்டு சாப்பிட போவா. டெட்டி அங்க நான் மட்டும்தான் கவலைப்பட்டு இருக்கேனான்ட்டு கோவப்படுவா. ரிச்சே நம்மனால என்ன பண்ண முடியும், மாஸ்டர் வரட்டும் வெயிட் பண்ணுன்பா. இதுக்கப்புறம் டாடா ரேஞ்சில் இருக்க கோகோவை காட்டுவாங்க. அவ ஃப்ளோட் ஆகிற ஒன்னாவது பிடிச்சி அந்த பக்கம் போலாமான்னு பாப்பா. அவளால போட்ல உட்காந்துட்டுல அதெல்லாம் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் ஷூஸை பாக்குறப்ப ஈரமானனால அந்த சீல்ஸ் எல்லாம் போயிருக்கும் இல்லையா, எல்லாம் ஏன் தப்புதான்ட்டு பேசாம நம்ம காலையே உறைஞ்சுக்கிட்டா என்னன்ட்டு நினைப்பா. ஆனா டைரக்டா பாடியில யூஸ் பண்ற மேஜிக்ல ஃபர்பிடன்னு சொல்லியிருப்பான் இல்லையா கீஃப்ரி, அதை யோசிச்சுட்டு அதை பண்ணக்கூடாதுன்ட்டு அப்படியே படுத்திருப்பா. பிரஷ் படி பயந்து வெளியே வரும். கோகோ அகாட் சொன்னது உண்மைதான் போலன்ட்டு யார் வேணாலும் டிரா பண்ணலாம், ஆனா மந்திரத்தெல்லாம் யூஸ் பண்ண அதுக்குன்னு ஸ்பெஷலாவே சின்ன வயசுல இருந்து தெரியணும் போல. அவங்கள சின்ன குழந்தையில இருந்து டிரா பண்ணி பழகிருப்பாங்களன்னு நினைப்பா. கோகோக்கு அவங்க 3 பேர் தனியா இவ தனியாங்கிற போலதான் ஃபீல் ஆகும், லைக் ஒரு அவுட் சைடர் போல. சடனா அவளுக்கு அவளோட சின்ன வயசு ஞாபகம் வரும். அவங்க அம்மா துணிக்கடை வச்சிருந்தனால அந்த துணியை கட் பண்றதுக்கு எப்பவும் சாக்ல வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தானே கட் பண்ணுவாங்க. அதனால பிள்ளைக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்றதுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. கோகோவுமே அதை ரொம்ப பிடிச்சி பழகி இருந்திருப்பா. கிஃப்ரியுமே அவளோட ஸ்கில்ல பார்த்துட்டு இப்படிப்பட்ட ஸ்கில்டான ஒருத்தங்க இந்த வில்லேஜ்லயா, இததான் உண்மையான மேஜிக்னு சொல்லுவாங்கன்னு இருப்பான் இல்லையா. அதை யோசிச்ச கோகோ எங்கிட்ட எனக்கான மேஜிக் இருக்குன்பா. இதுக்கப்புறம் இங்க என்னதான் கீழே சிந்தி இருந்தாலும் அவளோட கேப் இருக்கு இல்லையா, அதை தூக்கிட்டு வந்து நல்லா ஸ்டிஃபா பிடிச்சிட்டு கல்லுல ஒட்டி இருக்க அந்த இங்கோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து டிரா பண்ண ஆரம்பிப்பா. அவளுக்கு அவ அம்மா கையை பிடிச்சிருக்க போல இருக்கும். கிஃப்ரி என்னதான் ஒரு விஷயத்துல ரொம்ப பழகி இருந்தாலும் புது டூலை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப அதுக்கான டைம் எடுக்கும்னு சொல்லியிருப்பாரு. கோகோ அப்ப எனக்கு பழக்கப்பட்ட டூலை யூஸ் பண்ணா என் விரல்கள் அது இஷ்டத்துக்கு ஆடும், அதுவும் சுதந்திரமான்ட்டு டிரா பண்ணிருப்பா. இதுக்கப்புறம் காலையில விடிஞ்சிருக்கும். பிரஷ் படி முடிச்சு பாக்குறப்ப கோகோ அவனுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு, என்ன வீடு போலவே தூங்கிட்டியா, நான் இந்த பக்கம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்ட்டு சிஜில் டிரா பண்ணி சைனையுமே யூனிஃபார்மா வச்சிட்டேன். ஏற்கனவே சைனை வந்து ஒரு பக்கம் மட்டும் ரொம்ப டிரா பண்ணா அதுக்கான பேலன்ஸ் பிரஷர் வந்து ஃபுல்லா அந்த பக்கம் தான் இறங்கும்னு சொன்னாங்க இல்லையா, அதை வேணுக்குனே எனக்கு ஏத்த போல நான் பண்ணி வச்சிருக்கேன்பா. இந்த பாயிண்ட்ல அவளுக்கு இது ஒர்க் ஆகுமான்னு கூட தெரியாது. பிரஷ் படி டக்குன்னு அவளோட ட்ரெஸ்க்குள்ள பூந்துருக்கும். அவளுக்கு கிச்லிக்கா பண்ற மாதிரி இருக்கும். பார்த்தா அது வெளியே வரவும் கோகோ என்ன நீயும் என் கூட வரணுமான்னு கேப்பா. அது கீங்கிங்கும் அவ சர்க்கிள கம்ப்ளீட்டா டிரா பண்ணுவோம். அதோட ஃபுல் பிரஷர் ஹெவியா ரொம்ப ஃபோர்ஸா இருக்கும். கோகோ இந்த இடத்துல லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிருப்பா. ஒருவேளை டிரெக்ஷன் ஆகிது நான் மாத்தி கீது போட்டிருக்கனான்ட்டு. ஒரு கட்டத்துல ஷிப் தான் ரொம்ப ஆட்டங்கன் இருக்கும். திடுதுப்புலாம் பார்த்தா அதை அப்படியே கவுத்தி போட்டு அந்த துணி கட்டியிருக்க குச்சி மட்டும் தனியா உடஞ்சு வந்திருக்கும். கோகோ சேஃபா அது மேல காலை வச்சு நின்றுவா. இந்த பாயிண்ட்ல பார்த்தா நல்லா பறப்பா. கோகோ நான் சாதிச்சிட்டேன் பிரஷ் படி, நான் என்னோட ஓன் ஸ்பெல்லால பறக்கிறேன், இது ஒரு உண்மையான பறக்கிற போர்வை, இதெல்லாம் எனக்கு கனவு போல இருக்குன்ட்டு ரசிப்பா ஒவ்வொரு மொமெண்ட்டையும். ஒரு கட்டத்துல கீழே பாக்குறப்ப அவளோட வீட்டை பாக்குற போல இருக்கும். நான் மேஜிக்கா அம்மாவை காப்பாத்துறதுக்காக கத்துக்குவேன்லாம் எதிர்பார்க்கவே இல்லைன்ட்டு கண் கலங்குவா. இதுக்கப்புறம் ஆப் எடுத்து டைடம் ஹெப்ஸ்க்கு இன்னும் மேல போகணும்ட்டு மேல போவா. அப்படியே மேல போகும்போது சைட்ல இருக்க டைடம் ஹெப்பை பாத்துருப்பா. அதை பிடிக்கலான்னு ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ணி ஃபெயில் ஆயிருப்பா. திரும்ப குச்சியில நார்மலா உட்காந்துட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிருப்பா. தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் அண்ட் ஃபிஃப்த் டைமே ஃபெயில் ஆயிருப்பா. அதை கையில பிடிச்சிருக்க முடியாது. ஒரு கட்டத்துல முன்னால ஃப்ளோட் ஆகிற அந்த கிரீன் பாலை பார்த்திருக்க மாட்டா. ஜஸ்ட் மிஸ் நேரா போய் மோதாம தப்பிச்சிருப்பா. இதுக்கப்புறம் திரும்ப அந்த போர்வைக்குள்ள வந்துட்டு ஹார்டா ட்ரை பண்றப்ப அவ குழந்தையில அவ அம்மா கூட விளையாண்டதெல்லாம் யோசிப்பா. பிரசன்ட்ல கைய பார்த்துட்டு ஒரு மாதிரி கண் கலங்கி, அம்மா எனக்காக காத்துரு, நான் செஞ்ச காரியத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை நானே சரி செய்யறேன்ட்டு அவ அந்த டைடம் ஹெர்ப பறிச்சிருப்பா. இதுக்கப்புறம் அட்டலியர்ல பார்த்தா கிஃப்ரி வந்ததும் டேட்டியா விஷயத்த சொல்லிருப்பா. அவன் ரொம்ப ஷாக் ஆகி கொண்டு வந்த பாக்ஸ் எல்லாம் கீழே போட்டு டாடா ரேஞ்சுக்கு தனியாவே டெஸ்ட் அட்டன் பண்ண கிளம்பிட்டாளான்பா. டெட்டியா பேச முடியாம தலையாட்டுவா. கிஃப்ரி சரி நான் போய் அவளை காப்பாத்த பாக்குறான்பா. டெட்டியானா நீங்க உள்ள போனா அவ ஃபெயில் ஆயிருவாளேன்பா. அகாட்டும் இங்க வந்திருப்பா. கிஃப்ரி அவ இப்ப போனது சீக்கிரம் தான், நம்மள போல ஒன்னும் அவ மேஜிக்கு பழக்கப்பட்டு வாழியே, இப்ப மட்டும் நம்ம கோகோவை இழந்தோம், அவளை தாண்டின இழப்புக்கும் நம்ம சஃபர் ஆகணும்ட்டு போர்ட்டல ஓபன் பண்ணுவான். பார்த்தா கோகோ ஹெர்ப பறிச்சுட்டே வந்திருப்பா. டெட்டியாதான் ரொம்ப கவலைப்பட்டன் தெரியுமாட்டு ஓடி போய் இருக்கமா கட்டி பிடிச்சுப்பா. கோகோ நேரா அகாட் கிட்ட வந்து கன்சென்ட் ஆஃப் த க்ரோனை நான் எடுத்துட்டு வந்துட்டேன்பா. அகாட் பெருசா எதுவும் பேசிக்க மாட்டா. கோகோ இந்த ப்ரூஃப் தானே தேவைன்னு கேட்டா. அகாட் அவ பாட்டுக்கு கிளம்பிடுவா. கிஃப்ரி கோகோ கிட்ட போதுமான நாலேஜ் ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் இல்லாம நீ மேஜிக் பயன்படுத்துறது ரொம்ப ஆபத்து, ஆனா பார்க்க போனா அதை ஏற்கனவே கத்துக்கிட்ட போலன்பா. கோகோ தலைக்குனியவும் கிஃப்ரி அவரேஞ்சுக்கே உட்காந்து அங்க நீ போய் செத்து இருந்தா என்ன ஆகுறது, இதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஆபத்தான விஷயங்கள்லாம் பண்ணாதேன்பா. கோகோ சரிங்கவும் கிஃப்ரி இதுக்கப்புறம் நீ எந்த ஆபத்துக்கும் போக தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே நீ என்னோட அப்ரண்டிஸ் ஆயிட்டின்ட்டு கிராண்ட் ஹால்ல போய் வாங்கிட்டு வந்த பொருளை கொடுப்பான். கோகோ ஓபன் பண்ணி பார்த்து ஷாக் ஆயிருப்பா. பார்த்தா அது அவளுக்கான விச் காஸ்டியூமா இருக்கும். கிஃப்ரி இதை போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் பொறுப்புகள் ஜாஸ்தி
ஈஸியா இருக்கும். மேஜிக்கை எந்த விதத்திலயும் அபியூஸ் பண்ணிடக்கூடாது. மேல பாயிண்ட் பண்றது உன் மேஜிக் எப்பவுமே பார்த்துட்டு தான் இருக்கும். அதால நீ நல்லபடியா நடந்துக்கணும். அதோட வெயிட் புரிஞ்சு வாழணும்பா. டெட்டியா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவா. கிஃப்ரி அதை நல்ல விதமா பாத்துக்கணும்ட்டு என்ன மேல போலாமான்னு கேட்பான். கோகோ சரின்ட்டு திரும்புறப்ப அவ வயிறு கூப்பாடு போடும். டெட்டியாவா சாப்பிடலான்னு கூட்டிட்டு போவா. ரிச்சை கூடவே குளிக்கவும் செய்யணும்பா. ஒன்ஸ் அந்த டாடா ரேஞ்சுக்கான போர்ட்டல் க்ளோஸ் ஆகவும் டாடா ரேஞ்சில் அந்த மாஸ்க் வச்சிருப்பான். நான் போட்ட விதை முளைக்க ஆரம்பிச்சிருச்சு போலேன்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க.